Hello viewers, வெல்கம் டு சுஜி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, வாட் மை பேபி ஈட் இன் அ டே. அதாவது என் பேபிக்கு நான் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட் நான் வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நான் கொடுத்தேன் அண்ட் அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்ம மதர்ஹுட்டில் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப பெரிய சேலஞ்சஸில் இதுவும் ஒன்று, சாப்பாடு விஷயம். அதாவது குழந்தைங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கறதுனே தெரியல, குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் ரேலின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. 8:30 ஆயிடுச்சு எந்திரிக்கும் போதே. யூஸ்வலாக நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அவளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுப்பேன். பட் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சதுனால நான் வந்து பால் கொடுக்கலை. ஏன் அப்படின்னா பால் கொடுத்தா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாளோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கே தெரியும், ரேலின் வந்து ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டே நான் வந்து அவளுக்கு கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஓட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓட்ஸ் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட் ஐட்டம். அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம் தான். நாட் ஓன்லி ஃபார் பேபிஸ், நம்ம அடல்ட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு 3 to 4 minutes ஸ்டிர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓட்ஸ் குக் ஆகிடும். அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. நான் வந்து குக் பண்ணி முடித்தோன்னே லாஸ்ட்டு ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து இப்படி கொடுத்தா ரேலினுக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் சாப்பிட்டுக்குவா. அதனால தான் நான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஹனியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஹனி யூஸ் பண்ணேன். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைட் நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேருக்குமே காமன் ஃபுட்டு தான். அதாவது நான் எங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணனோ அதை தான் வந்து ரேலினுக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நான் சாம்பார் வைக்கிறேன் லன்ச்சுக்கு. சாம்பாருக்கு வந்து நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக பண்ணுறேங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பருப்பு வைக்கும்போதே வந்துட்டு மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி பருப்பு வச்சு விசில் விட்டுட்டோம்னா பருப்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதே குக்கர்லேயே பார்த்திங்கன்னா தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு திரும்ப 2 விசில் விட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இது வந்து ரேலினோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு ப்ளே ஸ்கூல் கொடுத்து விடுறதுக்காக. அவளுக்கு வந்து பொமக்ரனட் ரொம்ப பிடிக்கும். ஸோ பொமக்ரனட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அவள் இன்னும் ஸ்கூலில் வந்து செட் ஆகலை, ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் போயிட்டுருக்கா, ரொம்ப கிளிங்கியாக தான் இருக்கா. ஸோ அதனால் அவங்க பிடிச்ச ஸ்நாக்ஸை கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க. பொமக்ரனட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை கட் பண்ணும்போதே அவள் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதனால் நான் வந்து பொமக்ரனட் தான் நான் கொடுத்து விட்டேன். அண்ட் வந்து சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு மூடி வச்சோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் குக்கர் விசில் வந்து ஏர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டோம்னா லன்ச் வேலை ஓவர் ஆகிடும். அண்ட் இதை தான் நான் வந்து ரேலினுக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, சீரகம், வரமிளகா, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். அந்த ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ லன்ச்சுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ரேலினுக்கு வந்து மார்னிங் ஓட்ஸ் நான் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓட்ஸ் அவளுக்கு பிடிக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, அவள் வாங்கிக்கிட்டா. பட் என்ன அப்படின்னா டிவி பார்த்துட்டு தான் யூஸ்வலாகவே ரேலின் சாப்பிடுவா. அது வந்து நான் பண்ண மிஸ்டேக் தான்.
அவளுக்கு ஃபஸ்ட்டு எப்போ ஃபுட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்தே இதே பேட்டர்னில் நான் கொடுத்ததுனால அவள் அப்படியே பழகிட்டா. ஸோ டிவி பார்த்துட்டு தான் யூஸ்வலாக எதாக இருந்தாலும் சாப்பிடுவா. ஸோ ஓட்ஸ் வந்துட்டு அவள் முக்கால்வாசி சாப்பிட்டுட்டா. நான் போட்டதில் கொஞ்சமாக மிச்சம் வச்சுட்டா. சரின்னு அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணல, விட்டுட்டேன். பொமக்ரனட் பிடிக்குங்கிறனால அது கொடுத்தா அதை அவளாகவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு அவள் சாப்பிட்ருந்தா. ஸோ நானும் அதோட ஃபோர்ஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே நான் வந்து ரசம் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே டெய்லியும் ரசம் இருக்கும். அப்புறம் வர வழியில் சிக்கனும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். சரி, அவளுக்கு சிக்கனும் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் ஃபுட் எல்லாமே ரேலின் விரும்பி சாப்பிடுவா. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நான் வந்து சோம்பேறி சிக்கன் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ சோம்பேறி சிக்கன் வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இந்த சோம்பேறி சிக்கன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, கழுவி வச்ச சிக்கன் கூட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் போட்டு மேரினேட் பண்ணி மூடி ஸ்டவ்வில் வச்சா 15 to 20 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வேலையும் முடிஞ்சிருச்சு. ரேலின் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பாதி தான் சாப்பிட்ருந்தா. மேடம்க்கு ரொம்ப பசி போல். ஸோ எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னே ஃபுல்லத்தையும் அவளே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இதுதான் ரேலினோட வந்து லன்ச் பிளேட்டு. லன்ச்சுக்கு நான் வந்து சாதம், சாம்பார், ரசம் 3யுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி குழன்னு கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவா. சிக்கன் கொஞ்சம், அப்புறம் குழம்புல இருக்க காயெல்லாம் எடுத்து வச்சேன். அவள் சிக்கனை பார்த்த உடனே அவள் வந்து காயெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக சிக்கன் தான் வேணும்னு கேட்டாள். ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவா. ஸோ சிக்கன் கொடுத்தோன்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை, மடன்னு எல்லா பீஸையும் மேடம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கும் ஈஸியாக தான் இருந்தது லன்ச் கொடுக்குறது. சிக்கன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்புலேருந்து உருளைக்கிழங்கு நான் எடுத்து கொடுக்குறேன். அதையும் வந்து சிக்கன் நினச்சி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் கொடுத்தப்போ அவள் கண்டுபிடிச்சிட்டா. அதனால் வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சரின்னு நானும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்னு விட்டுட்டு அப்புறம் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடுனா வந்து ஒரு போரிங்கான ஃபுட் ஐட்டம் தான். அது எல்லா குழந்தைங்களுமே சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் நோ தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானுமே வந்து வளர்கிற ஸ்டேஜில், அதாவது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் சாப்பாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கும். ஸோ சாப்பாடு அப்படிங்கிறதே ஒரு போரிங்கான ஃபுட் ஐட்டம் தான். அது குழந்தைங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஸோ அவள் வந்து சிக்கன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தா. நானும் ஃபோர்ஸ் பண்ணல, விட்டுட்டேன். முக்கால்வாசி சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் தூங்கி ஈவினிங் எழுந்துட்டாங்க மேடம். எழுந்திரிச்சோன்னா ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. சரின்னு நான் வந்து அவளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரெட் தான் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரேலினுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அவள் டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவளாவே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவா. அதனால தான் நான் இந்த மாதிரி க்யூபாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா அவளாவே எடுத்து சாப்பிட்டுக்குவா. இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து 2 சைடும் வந்து நான் கீயில் டோஸ்ட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சு நான் கொடுத்தேன். ஆனால் இது வந்து அவள் ஃபஸ்ட்டு சாப்பிடலை. ஏன் அப்படின்னா, நான் வந்து கூடவே வந்து ஒரு ஆம்லெட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்கு ஆம்லெட் நான் போட்டேன். ஆக்சுவலி வந்து அவள் எக்கு பாயில் பண்ணி கொடுத்தா ஒயிட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். எவ்வளோ கொடுத்தாலும் அவள் நல்லா சாப்பிட்டுக்குவா. பட் எல்லோ வந்து கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். அவள் எல்லோ வந்து அப்படியே டேரெக்டாக சாப்பிட மாட்டாள். சரி, நம்ம ஆம்லேட்டாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரெட் அண்ட் ஆம்லேட் தான் நான் ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் அவள் ஆம்லேட்டை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு ஆம்லேட் தான் அவள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தா. இப்போ ஆம்லேட் அவள் எப்படி வாங்குறான்னு மட்டும் பாருங்கள். அந்தளவுக்கு அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. கிட்ட வந்து கேட்டு வாங்குவாள். வந்து ஆம்லேட் அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது. ஆம்லேட் எப்படியும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. பட் அட் த சேம் டைம் வந்து அது ஹெல்த்தியான ஃபுட்டாக அப்படின்னு வந்து நம்ம அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பிடிச்ச ஃபுட் கொடுத்தோம்னா பேபிஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றத மதர்ஸ் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஃபுட் கொடுத்தா பேபி ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஸ்டேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் அண்ட் பிடிச்ச ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணோம்னா பேபிஸ் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவள் வந்து ஃபஸ்ட்டு ஆம்லேட் சாப்பிட்டு முடிச்சோன்னா போய் விளாட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப விளாண்டுட்டே இருந்தால் வந்து சாப்பிடவே இல்லை ப்ரெட்டு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சாதான் நம்மளை தொல்லை பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லி நான் சேரில் உட்கார வச்சு சாப்பிட்டேன். ப்ரெட்லேயுமே ஒரு 4-5 பீஸ் மிச்சம் வச்சேன். பட் இட்ஸ் ஓகே, நான் விட்டுட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் கேரட் தோசை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கேரட்டை கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு நான் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கேரட் தோசை வந்து லைட்டாக அந்த பேன்கேக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அதுதான் பண்ணேன். அதுவும் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஃபுட்டில். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்படி தோசையே வந்து நான் இந்த மாதிரி கொடுத்தேன். அண்ட் ரேலினுக்கு பார்த்திங்கன்னா தோசை கூட எதையுமே வச்சுக்க அவள் விரும்ப மாட்டாள். அதாவது சட்னியோ சாம்பாரோ தொட்டு கொடுத்தா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள் வெறும் தோசை தான் சாப்பிடணும்னு நினைப்பாள். ஸோ அந்த வெறும் தோசையவே நான் எப்படி கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி நான் வந்து வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னா அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் அதை விரும்பி சாப்பிட்டா. அண்ட் நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸில் நான் தோசை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பட் அவளுக்கு பிடிச்சிருந்தது. 3யுமே விரும்பி மடமடன்னு சாப்பிட்டுட்டா. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பரவாயில்லையே, ஃபுல்லாக போட்டது எல்லாமே சாப்பிட்டுட்டான்னு சொல்லி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இப்படி தாங்க நான் வந்து மார்னிங் ஓட்ஸ் கொடுத்தேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பொமக்ரனட் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து சாம்பார் ரைஸ் வித் ரசம் அண்ட் சிக்கன் இதுதான் மத்தியானத்துக்கு கொடுத்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட், அதுவும் கீழே ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லெட் கொடுத்தேன். அண்ட் நைட்டுக்கு வந்து ஒரு கேரட் தோசை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் ரெசிபீஸ் தான். இதெல்லாம் நம்ம ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாகவும் நம்ம ஆஃபர் பண்ண நம்ம தான் பழகிக்கணும். மதர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நம்ம கற்று வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு இந்த மதர்ஹுட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டா. எனக்கு ரொம்பவே ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு எதுவும் நிஜமாகவே சாதித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் மிச்சம் வைப்பா. பட் இது வந்து கேரட் தோசை வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டா. அவள் வாயில் வச்சுருந்தா நான் வாங்க மாட்டா, பட் வாங்கிட்டா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மதர்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.